வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய பிஓ எக்ஸாமுக்காக ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 1 இயர் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட்டு மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி 51, அதுக்கு மேலே கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் மந்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அவங்க சொன்ன டேட்டில் கண்டிப்பாக நடக்கும், எந்த வேரியேஷனுமே இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2023லையும் அவங்க சொன்ன டேட்லேயே எக்ஸாம் வச்சு போஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த சான்சஸுமே கிடையாது. எக்ஸாம் அந்த டேட்டில் கண்டிப்பாக மார்ச் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்லேருந்து ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணிடும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த புக்கு, எவ்வளோ மார்க்கு. ஸோ A to Z எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். நாங்கள் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இந்த எக்ஸாம் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டைம் அதிகமாக இருக்குது, பொறுமையாக படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இந்த டெஸ்ட் பேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் தெரியும். ஸோ பிஓ எக்ஸாம் பற்றி சொல்லிடுறேன். ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் சப்ஜெக்ட், அதாவது மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கேட்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஓகே எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டல் 110 கொஸ்டின்ஸ். ஸ்கூல் புக்கை தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து எழுதிடலாம். சரிங்களா? ஜிகேல பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 150 மார்க். ஓகேங்களா? ஸோ 150 மார்க்குக்கு நீங்கள் 100+ மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங். 100+ மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து போஸ்டிங். ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமாக கிடையாது. நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. சரிங்களா? ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்காங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தம் கோர் பேப்பர்னு சொல்லக்கூடிய இந்த மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 110 மார்க்கு. யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், யூனிட் 2 வந்து இங்கிலீஷு, யூனிட் 3 மேக்ஸு, யூனிட் 4 ஜென்ரல் சயின்ஸு, யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? மேக்ஸ் வந்து டிஎன்பிசி டெட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஈஸியாக எழுதிடலாம், படிச்சிடலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஎன்பிசிலேயும் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு புதுசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புதுசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குரூப் 1 குரூப் 2 படிச்சிருப்பீங்க. மற்றவங்க வந்து லைட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே கொஞ்சம் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்து யூனிட் 6 வந்து ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுவும் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி டிஎன்பிசி டெட்டு எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகே இது எப்பவும் படிக்கிறது தான். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஓகேங்களா? இந்த சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கும். இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நாம் இந்த எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். வரக்கூடிய 12ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? ஸோ நாங்கள் 2 செட்டு பிரிச்சிருப்போம். செட்டு 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, தமிழ், சைக்காலஜி, ஜிகே. அதே செட்டு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு, தமிழ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பிரிச்சிருப்போம். ஸோ கொஸ்டின் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எப்போ போல 30 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 கொஸ்டின். இது கம்பல்சரி தமிழ், இது வந்து தமிழ். ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து 18 வரும், மேக்ஸ் 18 வரும், ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் 19, அதே ஐஎன்எம் 19, ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின் வரும். ஜென்ரல் நாலேஜில் 10 கொஸ்டின்ஸ் வரும். சைக்காலஜி வந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இதுதான் கொஸ்டின் வெயிட்டேஜ். இது வந்து முன்ன பின்ன +or-2 மார்க் வந்து முன்ன பின்ன வேரி ஆகலாம். ஆல்மோஸ்ட் இந்த மார்க் கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டுக்காக, இந்த சிலபஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போதும் அப்படின்னு டீட்டெயில்ஸும் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வித் பிஎட். ஓகே, யூஜி வித் பிஎட். ஓகே, யூஜி வித் அது கூட பிஎட் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இதுதான், யூஜி வித் பிஎட் இருந்தால் போதும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். இந்த ஸ்டடி பிளானுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். வேர் டு ஸ்டடி கூடிய ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது 3 உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, நெக்ஸ்ட் அதுக்கான மெட்டீரியல், அது நெக்ஸ்ட் அதுக்கான டெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன்.
ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம ட்ரைனிங் ஆனது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது நாங்கள் சொல்லக்கூடிய லெசன்ஸு சொல்லக்கூடிய பாடத்தை மட்டும் நல்லா படிச்சு அப்படின்னா போதும் இந்த எக்ஸாம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ டாபிக் எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு. எல்லா டாபிக் ஒரு டாபிக் மிஸ் ஆகாது. எல்லா டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் சைடில் வந்து டாபிக். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லிடுவோம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்ல வந்து 30 கொஸ்டின்ஸ் வரும். கீழே கூடிய ஜிகே ஒரு செட் வரும், தமிழ் ஒரு செட் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் முழுக்க ஆல்ஃபா கோச்சஸ் அந்த ஆப்பில் தான் நீங்கள் எழுத போறீங்க. சரிங்களா. ஸோ ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாரி, ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000. இந்த பிஓ எக்ஸாம் 2025க்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான். டைரெக்டாக நீங்கள் ஆப்லேயே அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆப்போட லிங்க் கீழே இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் ஜிபே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் பேர், அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் போட்டிங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்ருவேன். நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ டெஸ்ட் முழுக்க ஆல்ஃபா கோச்சஸ் அந்த ஆப்பில் நடக்க போது அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஏதாவது என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் என்கொயரி பண்ணலாம். பிஓ பற்றி அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸாம் முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் வைஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த லோகோவில் வந்து ஆப் ஓப்பன் ஆகும். சரிங்களா. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணுங்கள். ஓகேங்களா. பேரண்ட் கீழே ஆன் பண்ணாதீங்க, ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோர், ஹோமு, பேச்சஸ், சேட்டு, ப்ரொஃபைல், ஸ்டோர்னு காமிக்கும். இதில் ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வட்டார கல்வி அலுவலர் பிஓ எக்ஸாம்னு இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து இங்கேயே அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். ஓவர் ரிவ்யூவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்காங்க. கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்காங்க. ஓகே அப்படின்னு ஓவர் ரிவ்யூ மேலே இருக்கும், கண்டென்ட் மேலே இருக்கும். ஓகேங்களா. கண்டென்ட்டில் தான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ கீழே பாருங்கள் பே நவ் அல்லது பை நோன்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது பண்ண தெரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் திருப்பி இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. இல்லை இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் பே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பில் பே பண்ணும்போது மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் வரும். அதில் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். ஸோ அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிடும். ஃபஸ்ட்டு இந்த இது மாதிரி காமிக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் உள்ளே போய் டெஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மார்க்கு, உங்கள் ரேங்கு எல்லாமே டிஃபால்ட்டாக காமிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 1 இயர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு கை நிறைய சம்பளம் நீங்கள் வந்து வாங்கலாம். சரிங்களா. ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் படி கரெக்டாக ப்ராப்பராக போகும். இதில் வந்து ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ மாடல் எக்ஸாம் மட்டும் கடைசியாக அப்டேட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வந்து ரிவிஷன் டைம் கொடுத்துருக்கோம். ஓகே. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள்னா 1 வீக் இருக்கும். டெஸ்ட் 1 வந்து 12ஆம் தேதி அப்படின்னா டெஸ்ட் 2 வந்து பாருங்க 19ஆம் தேதி, டெஸ்ட் 3 வந்து 26ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ள இந்த டாபிக் எல்லாம் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். நாங்கள் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். சரிங்களா. தேங்க்யூ.